புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 12 20 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். பரிசேயர் அவரிடம், உம்மை பற்றி நீரே சான்று பகர்கிறீர், உம் சான்று செல்லாது என்றார். அதற்கு இயேசு, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும். ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் எங்கிருந்து வருகிறேன், எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள். நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும். ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை, என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார். இருவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளது அல்லவா? என்னை பற்றி நானும் சான்று பகர்கிறேன், என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கிறார் என்றார். அப்போது அவர்கள், உம் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, உங்களுக்கு என்னையும் தெரியாது, என் தந்தையையும் தெரியாது. என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையையும் தெரிந்திருக்கும் என்றார். கோவிலில் காணிக்கை பெட்டி அருகிலிருந்து இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது இவ்வாறு சொன்னார். அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எழு ஒளி வீசு. ஏப்ரல் 8. உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு செல்லும் ஒளியை கொண்டிருப்பர் என்றார். பிறர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியாக இயேசுசாமி வாழ்ந்து காட்டினார். ஆனால் யூதர்களோ ஒளியான தேவனை ஏற்க மறுத்தார்கள். அவரை எப்படி ஒழிக்கலாம் என்று வகை தேடுகிறார்கள். சூரிய ஒளியை மேகங்கள் மறைக்கலாம், ஆனால் அவற்றை தடுக்க இயலாது. சூரிய ஒளி வரும்போது மேகங்கள் வந்து மறைக்கும் போது ஒரு சில கொஞ்ச நேரம் தான், ஆனா அவற்றை தடுக்க ஒருபோதும் முடியாது. ஒளியாயிருக்கும் இயேசுவின் வாழ்வு நம் எல்லோருக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஆண்டவருக்கு நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாய் அவர் வாழ்ந்து, அதனால்தான் ஒரு மனிதனாய் பிறந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு முன்மாதிரியாய் அவர் வாழ்ந்து காட்டினார். இப்படி நடங்க அப்படி நடங்க சொல்லி அவர் அங்கிருந்து கட்டளை போடல. இப்படிதான் வாழ வேண்டும், இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவன், இப்படிதான் நம்ம வாழ வேண்டும் சொல்லி அவர் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். நல்ல ஒரு எடுத்துக்காட்டு ஆக நமக்கு வாழ்ந்து காட்டி அவர் சென்றிருக்கிறார். நாமும் அவரை போல ஒளி பெற்ற மக்களாய் பிறரது வாழ்வில் ஒளியேற்ற இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மை அழைக்கிறது. ஏசாயா 60:1 எழு ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது என்று எழுதியிருக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது வாழ்வில் ஒளியாக இருக்கிறார். அன்று இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்த போது அந்த பாலும் தேனும் பொழிகின்ற அந்த கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லும் போது ஆண்டவர் அவர்களை வழிநடத்த பகலில் மேகத்தூணிலும் இரவில் வழிகாட்ட அந்த ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்து வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்ய அவர்கள் முன் சென்று அவர்களை பாதுகாத்து அவரை அரவணைத்து சென்றார். அன்று இஸ்ரேல் மக்களை ஒரு ஒளியாக நின்று வழிநடத்திய அன்பு தகப்பன் இன்றும் நம்மை ஒளியாக இருந்து நடத்தி கொண்டு செல்கிறார். யோவான் சுவிசேஷம் 1:5-6-7 திருவசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு நாம் அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்று சொல்வோமானால் நாம் பொய்யராகும். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியில் நடப்போமானால் அவரோடு நட்புறவு கொள்ளுவோம். ஆகவே ஒளி பெற்ற மக்களாய் நாம் வாழ வேண்டும். ஒரு மெழுகுவர்த்தி எப்படி தன்னையே கரைத்து கொண்டு பிறருக்கு ஒளி கொடுக்குது. ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்ச ஒரு இருளான ஒரு அறையில ஒரு ஒளி வேண்டும்னா ஒரு மெழுகுவர்த்தி கொண்டு போய் நம்ம எரிச்சு வைக்கிறோம், அந்த ஏற்றி வைக்கிறோம். அந்த மெழுகுவர்த்தி ஏற்றும் போது அது எப்படி தன்னை கரைத்து கொண்டு நாம் பிறருக்கு ஒளி கொடுக்குது. அந்த குன்றின் மீது வைக்கப்பட்ட ஒரு ஒளி போல நாம் இருக்க வேண்டும். பிறருக்கு தம்மாலான உதவிகளை நம்ம செய்ய முன்வர வேண்டும்.
இயேசுவை நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். இயேசுசாமி அதை தான் செஞ்சார். தன்னையே கரைத்துக் கொண்டார். செல்லுமிடமெல்லாம் உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன தேவை என்று சொல்லி எல்லாருக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து கொண்டே சென்றார். யாரையும் அவர் புண்படுத்தி பேசவில்லை. பிறரை மன்னித்தார். தன்னை அறைந்தவர்களை காரி விழுந்தவர்களை அவர் மன்னித்தார். கடைசி நேரத்தில் கூட அந்த கல்வனை கூட மன்னித்தார். பிதாவே, இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார், இவர்கள் மன்னியும் என்று சொல்லி யாரையும் நிந்திக்கவில்லை, அவமதிக்கவில்லை. எல்லாருக்கும் தம்மாலான உதவிகளை செய்தார். பரிவு கொண்டார், இரக்கம் கொண்டார். நம்ம எழுந்து ஒளி வீசுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை நம்மில் பிரதிபலிக்கிற பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் இயேசுசாமி விரும்ப. என்னுடைய பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவர் வாழ்ந்து காட்டி சென்றார். அத போல நாமும் வாழ வேண்டும். யோவான் 8:12 இப்படி சொல்லுகிறது, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். நம்ம ஆண்டவரின் அடிச்சுடன் நம்ம பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி நம்ம இருளில் வாழ முடியும். அவர் ஒளியா இருக்கிற தேவன். அவரை பற்றி கொண்டு நம்ம நடக்கும் போது நாமும் ஒளி பெற்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். வாழ்வுக்கு செல்லும் ஒளியை கொண்டிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இருளை அழிக்கக்கூடிய ஒரே சக்தி ஒளிக்கு மாத்திரமே உண்டு. நாம இருளாய் இருக்கும் போது இயேசு நம்முடைய வாழ வந்தா அவர் வெளிச்சமாய் ஒளியாய் நமக்குள்ள வரும்போது நாமும் பிரகாசமடைவர்களாய் ஒளி பெற்றவர்களாய் வாழ முடியும். இயேசுவின் ஒளி நமக்குள் ஒளிர வேண்டும். நம்முடைய திருமுழுக்கின் அடையாளமாக இதோ கிறிஸ்துவின் ஒளி என்று ஒளியை நம்ம இடத்துல கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அந்த ஒளி வைத்து நம்ம என்ன சொல்றோம்? நம்முடைய விசுவாசத்தை நம்ம புதுப்பித்துக் கொள்கிறோம். ஒளியான தேவன் நம்மோடு இருக்கும் போது, நமக்குள் இருக்கும் போது நம்முடைய வாழ்வுல எப்பொழுதுமே வெற்றி உண்டு. என் தேவன் ஒளியாய் எனக்குள் இருக்கிறார், என்னுள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைத்து நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், ஒளியான தேவன் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லி நாம் எந்த காரியம் செய்தாலும் நமக்கு வெற்றி உண்டு. வேதத்துல 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல கோலியாத் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பெலிஸ்தியன் ஒருவனை பார்க்கும் போது அவன் தன் நல்ல உடல் பலத்தையும் ஆயுத பலத்தையும் நம்பி தன்னோடு போரிட வரும்பாடு அந்த இஸ்ரேல் மக்களை அழைக்கிறான். இஸ்ரேலை அடிமைப்படுத்துவதற்காக நீங்க வாங்க இடத்துல போருக்கு வாங்க சொல்லி ஒவ்வொருத்தரை அழைக்கிறான். அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் பயமுள்ளவர்களை கலக்கமுள்ளர் என்று கொண்டிருக்க அந்த இளைஞன், அந்த சிறு பிள்ளை தாவீது இஸ்ரேலின் தேவனாகிய பெயரால் மலை போல் நின்று கொண்டிருந்த அந்த கோலியாத்தை எதிர்கொண்டு செல்கிறான். அல்ல சொல்றாங்க, அந்த சின்ன பிள்ளை இவன் எப்படி போய் இந்த இளைஞனா இருக்கிறான், அவன் அவ்வளவு பலம் கொண்டு இருக்கிறான், எப்படி போய் அவன்கிட்ட போரிட முடியும் சொல்லி அவனை எதிர்த்து இவன் எப்படி நிற்க முடியும் என்று அவன் சகோதரர்கள் சொல்றான், நீ போகாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஒளியாம் தேவன் ஆண்டவர், படுகையின் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி இளைஞன் தாவீது போறான். தாவீது சொல்றாரு கோலியாத்தை நோக்கி, நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவயலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படை தலைவனாகிய ஆண்டவரின் பெயரால் வருகிறேன், அந்த ஒளியின் தேவனை நான் என்னுள் உள்ள வைத்துக் கொண்டு நான் வருகிறேன் என்று சொல்லி, நீ நிகழ்ந்த இஸ்ரேல் படைகளின் ஆண்டவன் பெயரால் நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த தாவீது கோலியாத்தை எதிர்கொண்டு செல்கிற நான் பார்க்கிறோம். ஒன்றுமே இல்லை, தன் பையில இருக்கிற அந்த கவன் கல்லை எடுத்து அவன் நெற்றி பொட்டை பார்த்து குறிவைத்து அடிக்கிறான். உடனே கோலியாத் தலை குப்புற கீழே விழுகிறான். ஒரே அடியில அவன் கீழே விழுந்து விடுகிறான். உடனே அவன் மேல ஏறி தன்னுடைய வாளை எடுத்து அவன் தலையை கொய்து விடுகிறான். இப்படிப்பட்ட தேவன், ஒளியாம் தேவன், படைகளின் தேவன் நம்மோடு இருக்கும்போது எப்பேற்பட்ட நம்ம எதிர்த்து வருகிற எந்தவித ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய் சின்ன பிள்ளை அந்த இளைஞன் தாவீது பெரிய அந்த மலை போல நின்ற கோலியாத்தை எதிர்த்து நின்று வெற்றி கொண்டான். ஒளியாம் தேவன் நம்மோடு இருக்கும்போது என்னாலும் நமக்கு வெற்றி உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்தவித போராட்டத்தோடும் பயத்தோடும் கலக்கத்தோடும் இருந்தாலும் ஒளியின் தேவன் என்னோட கூட இருக்கிறார், என் பாதைக்கு தீபமும் பேதைக்கு வெளிச்சமாய் அவர் என்னோட கூட இருக்கிறார் என்ற எந்த காரியம் செய்தாலும் நமக்கு நிச்சயமாய் வெற்றி உண்டு. அந்த இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்த அந்த கோலியாத்தை நினைத்தான். ஆனால் தாவீது ஒளியின் தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி, படைகளின் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி, படைகளின் ஆண்டவர் பேரால் நான் போகிறேன் என்று சொல்லி அவன் அந்த போருக்கு சென்றான். அவன் வெற்றி பெற ஆண்டவர் செய்தார். நாமும் இந்த நாளில
எழு, ஒளி வீசு என்ற ஒரு சிந்தனையுடன் நம்ம கடவுள், நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற காட்டில் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்ற அந்த வேத வாக்கின்படி என்னோட கூட என் ஒளியின் தேவன், படைகளின் தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளார வர வேண்டும். முதலில் நம்ம எதை கண்டும் பயப்படாமல் கலங்காமல் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தகப்பனே இறைவா, அருமையான இந்த நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, அன்று இஸ்ரேல் மக்களை வழிநடத்த அந்த பாலும் தேனும் பொழிகின்ற அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல, இதோ பகலில் மேகத்துணிலும் இரவில் ஆண்டவர் ஒளி காட்ட நெருப்பு துணிலும் அவர்களோடு கூட இருந்தது போல ஆண்டவரே, இதோ ஒளியின் தேவன் நீர் எங்களோட கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுக்கு எதிராக வரும் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாயையான உலகத்துல, பொய்யான உலகத்துல ஆண்டவர் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதோ எது எடுத்தாலும் நாங்கள் போராடி 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 பெற்றுக்கொள்கிற ஒரு சூழலை இந்த தேசத்துல உருவாகி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, அவர்களெல்லாம் நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே, இந்த ஒளியின் தேவன் இது எங்களோட கூட இருக்கும்போது ஆண்டவரே, நாங்க எந்த ஒரு கலக்கமும் இல்லை, பயமும் இல்லை ஆண்டவரே. எங்களோட கூட இருக்கும்போது என்னாலும் எங்களுக்கு வெற்றி உண்டு ஆண்டவரே. இந்த நாள்ல ஆண்டவரே, எங்க குடும்பத்தின் தேவைகள் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற எல்லா விதமான ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய் ஆண்டவரே, இந்த நாள்ல மன போராட்டத்தோடு ஒரு சஞ்சத்தரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பாதப்படியில் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவன் என்னோடு இருக்கும் போது எங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது, மலை போல் வருகிற பிரச்சனை எல்லாம் பனி போல் மாறிவிடும் என்று சொல்லி ஒளியின் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற வேத வாக்கின்படி ஆண்டவரே, நாங்கள் உம்மை பற்றி கொள்ள கிருபை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லவல்ல நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.